அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக மனிதர்களை முதலில் கவர்வது அழகு. ஆனால் ஒருவரை வாழ்நாள் முழுவதும் மக்களின் இதயத்தில் வாழ வைப்பது அவருடைய நல்ல குணம்தான். இன்று நாம் பார்க்க இருக்கும் கதை தனது அபாரமான அழகால் உலகின் கவனத்தை ஈர்த்த ஒரு பெண்ணை பற்றியது அல்ல. தனது கருணை, தியாகம் மற்றும் நேர்மையால் அனைவரையும் இதயத்தையும் வென்ற ஒரு பெண்ணை பற்றியது. அவளின் பெயர் தேவயானி. கதைக்குள் செல்வதற்கு முன்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். எங்கள் கதைகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாருங்கள், கதைக்குள் செல்லலாம். மலர்களாலும் பசுமையான தோட்டங்களாலும் சூழப்பட்ட மலர்வனம் என்ற ராஜ்யத்தில் மாதவன் மற்றும் மீனாட்சி என்ற தம்பதியினர் வாழ்ந்து வந்தனர். பல ஆண்டுகளாக அவர்களுக்கு குழந்தை இல்லை. ஒரு நாள் அவர்கள் ஒரு முனிவரை சந்தித்தனர். முனிவர் தியானித்துவிட்டு கூறினார், விரைவில் உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும். அவள் உலகம் புகழும் அழகியாக இருப்பாள். ஆனால் அவளுடைய வாழ்க்கையின் மிக பெரிய சோதனை அந்த அழகை சுற்றியே வரும் என்றார். சில மாதங்கள் கழித்து ஒரு பௌர்ணமி இரவில் அழகான பெண் குழந்தை பிறந்தாள். அவளுக்கு தேவயானி என்று பெயர் வைத்தனர். தேவயானி வளர வளர அவளுடைய அழகும் வளர்ந்தது. ஆனால் அவளுடைய உண்மையான சிறப்பு அவளுடைய மனம். ஒரு நாள் காயமடைந்த ஒரு குருவியை காப்பாற்றினாள். மற்றொரு நாள் முள்செடியில் சிக்கியிருந்த மான்குட்டியை விடுவித்தாள். ஏழை குடும்பங்களுக்கு உணவு கொடுத்தாள். பசியுடன் இருப்பவர்களை ஒருபோதும் அவள் வெறுமனை அனுப்பியது இல்லை. அதனால் மக்கள் அவளை மனித உருவில் வந்த தேவதை என்று அழைத்தனர். காலம் சென்றது. தேவயானியின் அழகும் நல்ல மனமும் அண்டை நாடுகளுக்கும் பரவியது. ஒரு பெரிய விழாவில் நாட்டின் சிறந்த இளம் பெண்ணை தேர்ந்தெடுக்கும் போட்டி நடைபெற்றது. அதில் பல அரச குடும்ப பெண்கள் கலந்து கொண்டனர். ஆனால் இறுதியில் வெற்றி பெற்றது தேவயானி. அவளுடைய அழகுக்காக மட்டுமல்ல, அவளுடைய அறிவு மற்றும் கருணைக்காகவும் அன்று மக்கள் அவளை பாராட்டினார்கள். ஆனால் அந்த கூட்டத்தில் 2 பேர் மட்டும் மகிழ்ச்சியாக இல்லை. ஒருத்தி பொறாமை கொண்ட இளவரசி, மற்றொருவன் சக்தி வாய்ந்த மந்திரவாதி காளிகேசன். ஒரு நாள் மழை பெய்து கொண்டிருந்த பொழுது ஒரு வயதான பெண் தேவயானியின் வீட்டிற்கு வந்தாள். அவள் மிகவும் பசியாகவும் சோர்வாகவும் இருந்தாள். தேவயானி உடனே அவளுக்கு உணவு கொடுத்தாள். உலர்ந்த ஆடைகள் கொடுத்தாள். அன்புடன் கவனித்தாள். புறப்படுவதற்கு முன் அந்த பெண் கேட்டாள், உன்னுடைய அழகு ஒரு நாள் மறைந்து விட்டால் என்ன செய்வாய் என்று. தேவயானி சிரித்தபடி கூறினாள், அழகு மாறலாம், ஆனால் நல்ல குணம் மாறக்கூடாது என்றாள். அந்த முதிய பெண் மகிழ்ச்சியுடன் அவளை ஆசீர்வதித்து விட்டு சென்றாள். அடுத்த நாள் காளிகேசன் ஒரு கொடிய மந்திரத்தை செய்தான். கருமேகங்கள் வானத்தை மூடின. ஒரு மின்னல் தேவயானியை தாக்கியது. அடுத்த நொடியில் அவளுடைய அழகு முற்றிலும் மறைந்து விட்டது. முன்பு அழகுக்காக பாராட்டிய பலர் இப்போது அவளை பார்த்து விலகினர். சிலர் கேலி செய்தனர், சிலர் இரக்கத்துடன் பார்த்தனர். ஆனால் தேவயானி அழவில்லை. என் முகம் மாறியிருக்கலாம், ஆனால் நான் இன்னும் அதே தேவயானிதான் என்று கூறினாள். அழகை இழந்த பிறகு தேவயானி ஒரு உண்மையை புரிந்து கொண்டாள். பலர் தன்னை நேசித்தது தனது மனதிற்காக அல்ல, அழகிற்காக மட்டுமே என்று. ஆனால் அவள் மனம் தளரவில்லை. முன்பு போலவே மக்களுக்கு உதவி கொண்டே இருந்தாள். ஒரு நாள் காட்டில் மூலிகைகள் சேகரிக்க சென்றிருந்தாள். அப்போது காயமடைந்த ஒரு இளைஞனை கண்டாள். அவனை காப்பாற்றி பல நாட்கள் கவனித்தாள். அந்த இளைஞனின் பெயர் அருள்வேல். அவன் மிகவும் நல்லவன். முக்கியமாக அவன் ஒருபோதும் தேவயானியின் தோற்றத்தை பற்றி பேசவே இல்லை. ஒரு நாள் தேவயானி கேட்டாள், என் முகத்தை பார்த்து நீங்கள் பயப்படவில்லையா என்று. அருள்வேல் சிரித்தான், உங்கள் முகத்தை நான் பார்க்கிறேன், ஆனால் உங்கள் இதயத்தை நான் அதிகமாக பார்க்கிறேன் என்றான். அந்த வார்த்தைகள் தேவயானியின் மனதை தொட்டன. சில நாட்களுக்கு பிறகு அருள்வேல் தனது உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்தினான். அவன் சாதாரண மனிதன் அல்ல, அருகில் இருந்த சூரியகிரி ராஜ்யத்தின் இளவரசன். தன்னை உண்மையாக நேசிப்பவர்கள் யார் என்பதை அறிய சாதாரண மனிதனை போல் வாழ்ந்து வந்தான். அவள் தேவயானியிடம் கூறினான், நான் பல அழகான முகங்களை பார்த்திருக்கின்றேன். ஆனால்
உன்னை போன்ற நல்ல இதயத்தை பார்த்ததில்லை என்றான். அரண்மனைக்கு வந்த தேவயானியை சில அமைச்சர்கள் நம்பவில்லை. அவர்களில் மந்திரசேனன் என்ற அமைச்சர் அவளை அவமானப்படுத்த திட்டமிட்டான். அவன் ஒரு சவாலை வைத்தான். உண்மையான நல்ல மனம் கொண்டவரால் மட்டுமே வானவில் மலரை கொண்டு வர முடியும். தேவயானி அந்த சவாலை ஏற்றுக்கொண்டாள். பல ஆபத்துக்கள் கடந்து பயணம் செய்தாள். வழியில் பசியில் தவித்த முதிய பெண்ணுக்கு தனது உணவை கொடுத்தாள். ஆற்றில் சிக்கியிருந்த ஒரு நாய்க்குட்டியை காப்பாற்றினாள். இறுதியில் மந்திர மலரை பெற்றாள். அதன் மூலம் அவளுடைய நல்ல மனம் அனைவருக்கும் நிரூபிக்கப்பட்டது. இதையெல்லாம் பார்த்த காளிகேசன் கோபத்தில் எரிந்தான். அவன் கருநிழல் சூறாவளி என்ற பயங்கரமான மந்திரத்தை பயன்படுத்தினான். முழு ராஜ்யமும் இருளில் மூழ்கியது. மக்கள் உயிருக்கு போராடினர். அப்பொழுது ஒரு பெரிய மின்னல் குழந்தைகள் கூட்டத்தை நோக்கி வந்தது. தேவயானி யோசிக்கவே இல்லை. அவள் ஓடி சென்று அந்த குழந்தைகளின் முன் நின்றாள். மின்னல் அவளை தாக்கியது. அந்த நேரத்தில் வானத்தில் ஒரு தங்க ஒளி தோன்றியது. அதிலிருந்து ஒரு தேவதை வெளிப்பட்டாள். அவள்தான் முன்பு தேவயானியின் வீட்டிற்கு வந்த அந்த முதிய பெண். தேவதை கூறினாள், தேவயானி, உன் சோதனை முடிந்து விட்டது. அழகை இழந்த போதும் உன் நல்ல மனதை நீ இழக்கவில்லை என்றாள். அவள் தனது சக்தியால் தேவயானியின் அழகை மீண்டும் கொடுத்தாள். ஆனால் இப்போது அவள் முன்பை விட அழகாக இருந்தாள். ஏனெனில் அவளுடைய முகத்தில் கருணையின் ஒளி பிரகாசித்தது. தேவதை காளிகேசனின் சக்திகளை பறித்தாள். அவன் தனது தவறை உணர்ந்தான். மக்களிடம் மன்னிப்பு கேட்டான். தேவயானியும் அவனை மன்னித்தாள். ஏனெனில் அவளுடைய இதயத்தில் வெறுப்பு இல்லை. சில நாட்களுக்கு பிறகு அருள்வேல் தேவயானியிடம் கூறினான், நான் உன் அழகை நேசிக்கவில்லை, உன் இதயத்தை நேசிக்கிறேன் என்று. அவன் அவளை திருமணம் செய்ய விரும்புவதாக கூறினான். தேவயானியும் சம்மதித்தாள். இருவரின் திருமணம் மிக பெரிய திருவிழாவாக நடைபெற்றது. ஆனால் அவர்களின் வேண்டுகோளின்படி முதலில் ஏழை மக்களுக்கே விருந்து வழங்கப்பட்டது. முக அழகு கண்களை மட்டுமே கவரும். ஆனால் நல்ல மனம் இதயங்களை வெல்லும். செல்வம், புகழ், அழகு இவை அனைத்தும் ஒரு நாள் மறையலாம். ஆனால் அன்பு, கருணை, நேர்மை, தியாகம் ஆகியவை என்றும் நிலைத்திருக்கும். தேவயானி மக்களின் கண்களை தனது அழகால் கவர்ந்தாள். ஆனால் மக்களின் இதயங்களை தனது நல்ல மனதால் வென்றாள். அழகு கண்களை கவரும், நல்ல மனம் உலகையே வெல்லும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மீண்டும் இது போன்ற அழகான கதையுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.